Hello everyone. Today பார்க்க போற டாபிக் என்னன்னா எப்படி வந்து ஒரு லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ட்ரூத் டேபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கனெக்டிவ்ஸ் பார்க்கும்போது அதுல நெகேஷன் அண்ட் ஆர் இஃப் தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதுக்கான ட்ரூத் டேபிள் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு வாட்டி அதை வந்து கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நெகேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கலாம். ஸோ பி அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நெகேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ பியோட ஆப்போசிட் தான் வந்து நெகேஷன் பி. ஸோ பி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்தது அப்படின்னா நெகேஷன் பியில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நெகேஷன் பியில் என்னவாக இருக்கும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கும். ஸோ நெகேஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அண்ட். ஸோ ஆண்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும், பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. என்ன பாசிபிலிட்டினா பி கியூ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பி அண்ட் கியூ. ஸோ இந்த இடத்துல இந்த சிம்பிளோட பேர் வந்து அண்ட் சிம்பிள். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பி கியூ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பி அண்ட் கியூ வந்து ட்ரூவாக இருக்கும். அதர்வைஸ் இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக இருக்கும். பிக்யூ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு பி அண்ட் கியூ என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபால்ஸாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆண்டோட ட்ரூத் டேபிள். அடுத்தது ஆரோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். பிக்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து பி அண்ட் கியூ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு பி ஆர் கியூ என்னவா இருக்குது அப்படின்னா ட்ரூவாக இருக்குது. ரெண்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு பி ஆர் கியூ என்னவா இருக்குது ட்ரூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு இங்கே பிஆர்கியூ என்னவாக இருக்குது ட்ரூவாக இருக்குது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் போது தான் எனக்கு பிஆர்கியூ வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதர்வைஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன வரும் அப்படின்னா ட்ரூ தான் வரும். ஸோ ஆரோட சிம்பிள் வந்து அந்த மாதிரி வி போட்டிருக்க மாதிரி வரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆர் ட்ரூத் டேபிள். அடுத்து இஃப் தென் ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா பிக்யூவோட பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல இம்ப்ளைஸ், இந்த ஆரோ மார்க் சிம்பிளை இம்ப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ட்ரூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பிக்யூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் பி இம்ப்ளைஸ் கியூ வந்து ட்ரூவாக கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எனக்கு ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு என்னன்னு கிடைக்கும் பி இம்ப்ளைஸ் கியூ வந்து ட்ரூவாக கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பி ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் கியூ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்து, அதாவது கியூ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். மீதி எல்லாத்துக்குமே எனக்கு ட்ரூ அப்படின்ற அந்த இது தான் வந்து கிடைக்கும். அடுத்தது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பில் அதே மாதிரி பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா பி அண்ட் கியூவோட பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த சிம்பிள் டபுள் சைடு ஆரோ மார்க் வந்து இருக்கும். இதுதான் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு ட்ரூ கிடைக்கும் அண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு ட்ரூ கிடைக்கும். அதர்வைஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு ட்ரூ கிடைக்கும், அடுத்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு ட்ரூ கிடைக்கும். மீதி ட்ரூ ஃபால்ஸு ட்ரூ அப்படி இருக்கும் போது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தான் வந்து கிடைக்கும். இது வந்து என்னென்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்.
அடுத்தது எக்ஸ்ஆர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு சர்க்கிள் போடுறது தான் வந்து எக்ஸ்ஆரோட சிம்பிளு. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் போது எனக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். மீது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ட்ரூ தான் கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்ம எப்படி ட்ரூத் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரூத் டேபிள் ஃபார் பி அண்ட் நெகேஷன் பி. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளை வந்து ட்ரூத் டேபிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பி எடுத்துப்போம். பி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஒன்று அது ட்ரூவாக இருக்கும், இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நெகேஷன் பி வந்து நம்ம எழுதணும். நெகேஷன் பின்னா என்னது, பியோட ஆப்போசிட் தான் வந்து நெகேஷன் பி. ஸோ நெகேஷன் பியில் நம்ம என்ன கிடைக்கும், ட்ரூனா இங்கே ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும், ஃபால்ஸ்னா இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பியும் எழுதியாச்சு, நெகேஷன் பியும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பியையும் இந்த நெகேஷன் பியையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்ட் பண்ணணும். ஸோ ஆண்ட் பண்ணணும்னா எப்படி வரும்னா, இந்த இடத்துல பி அண்ட் நெகேஷன் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பியும் நெகேஷன் பியும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு இருக்குது, அடுத்தது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஆண்ட் ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ஆண்ட் ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட்டு ட்ரூ இருந்து அடுத்து ஃபால்ஸ் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ட்ரூ ஃபால்ஸுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக இருந்து அடுத்து ட்ரூவாக இருந்தால் ஆண்டில் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக இருந்து அடுத்து ட்ரூவாக இருந்தால் நமக்கு ஆண்டில் வந்து ஃபால்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பி என்ன, பி எடுத்து எழுதிடணும், பியோட பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து இருக்குது. அடுத்தது நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். நெகேஷன் பின்னா என்னது, பியோட ஆப்போசிட். ஸோ ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நெகேஷன் பியை வந்து கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது இது ரெண்டுத்துமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்ட் பண்ணணும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸு, ஃபால்ஸ் ட்ரூனா ஃபால்ஸு. ஸோ இதான் வந்து இந்த பர்டிகுலர் லாஜிக்கல் ஈக்குவேஷனுக்கான ட்ரூத் டேபிள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பி ஆர் நெகேஷன் பி. ஃபஸ்ட்டு பி என்னன்னு எழுதிடணும். பிக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரூ இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஃபால்ஸ் இருக்குது. அடுத்தது நெகேஷன் பின்னா என்ன, நெகேஷன் பின்னா பியோட ஆப்போசிட். ஸோ ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு எழுதுவோம், ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஆர் ட்ரூத் டேபிளில் என்னென்னு இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும் போது நமக்கு ட்ரூ தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால அதை இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ட்ரூ தான் கிடைக்கும். ஸோ அதை இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டுமே என்னென்னு கிடச்சிருக்கு அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அடுத்த இது பார்ப்போம். இதில் வந்து அடுத்த ஈக்குவேஷன் வந்து பி அண்ட் பி ரெண்டுமே வந்து என்னதுன்னா பி தான் இருக்குது. அப்போது ஒரு டைம் பியை வந்து போடுங்க, ட்ரூ ஃபால்ஸ். அதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று ட்ரூ இன்னொன்று வந்து ஃபால்ஸு. இப்போ இந்த பியை பி கூட என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால திரும்பியும் பியை வந்து எடுத்துக்கோங்க. பி என்னது, ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து என்னதுன்னா பி தான். இந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆண்ட் பண்ண போகிறோம். ஆண்ட் ட்ரூத் டேபிளில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வரும், ஆண்ட் ட்ரூத் டேபிளில் இங்கே இருக்குது, ஆண்ட் ட்ரூத் டேபிளில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ட்ரூ வரும், ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எஃப் வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும் போது, ரெண்டு பியோட இன்புட்டும் ட்ரூவாக இருக்கும் போது, ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் போது நமக்கு ட்ரூன்னு கிடைக்குது. இது ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கும் போது நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே இப்போ ஆண்டுக்கு போட்ட மாதிரி அடுத்தது வந்து ஆருக்கு. ஸோ ரெண்டு வாட்டி வந்து பி போடுங்க, அதோட பாசிபிலிட்டிஸ் வந்து எழுதிடுங்க. இப்போ ட்ரூ அப்படின்னும் போது ஆரோட ட்ரூத் டேபிள் என்ன கிடைக்கும், ட்ரூ அப்படின்னும் போது
ஆரோட ட்ரூத் டேபிளில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னும் போது ஆரோட ட்ரூத் டேபிளில் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ரூ ட்ரூக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், ஃபால்ஸ் ஃபால்ஸ்க்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து நெகேஷன் நெகேஷன் பி. இந்த இடத்துல 2 தடவை வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா நெகேஷன் சிம்பிள் வந்திருக்கு. அப்படின்னா என்ன எடுத்தோம்னா எதுக்கு நெகேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பிக்கு. ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதிடுங்க. பிக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நெகேஷன் கண்டுபிடிப்போம். ஒரே ஒரு நெகேஷன் அப்படின்னா பியோட ஆப்போசிட் தான் எடுத்து எழுதுவோம். இப்போ இங்கே ட்ரூனா இங்கே என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். இங்கே ஃபால்ஸ்னா இந்த இடத்துல ட்ரூன்னு வரும். இப்போ டபுள் நெகேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம நெகேஷன் பியை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு நெகேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச நெகேஷன் பி வந்து இந்த இடத்துல இருக்குது. இதோட ஆப்போசிட்டை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுதணும். இப்போ ஃபால்ஸ்னால் என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ட்ரூனா அகெயின் இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டபுள் நெகேஷன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நெகேஷன் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூக்கு திரும்ப நெகேஷன் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு டபுள் நெகேஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும்.